Hi friends, welcome to Fitness Freaks. நான் உங்க வீரா. பேக் ஒர்க் அவுட் சீரிஸ்ல இருந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒர்க் அவுட் bent over barbell row. லோடட் பார்பலை யூஸ் பண்ணி எப்படி bent over barbell row போடலாம்னு பார்க்கலாம். இந்த ஒர்க் அவுட் போறதுனால நமக்கு எந்த மசில் ஒர்க் அவுட் ஆகும்னா கம்ப்ளீட் பேக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பர் பாடி ஸ்ட்ரென்த்தும் பில்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ அதுவும் இல்லாமல் நம்ம கிரிப் பண்ணுறதுனால லோடட் வெயிட்டட் பார்ல கிரிப் பண்ணி ஹோல்ட் பண்ணி புல் பண்ணுறதுனால நம்ம கிரிப் பண்ணுற ஸ்ட்ரென்த்தும் ரைஸ் ஆகும். ஒர்க் அவுட்டில் ஸ்டாண்டிங் பொசிச்சர் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வித்துக்கு லெக்கை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹிப்பை பெண்ட் பண்ணும். எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் ஹரிசாண்டல் பொசிஷன் வரையும் பெண்ட் பண்ணிக்கோங்க. ஹிப்பை மட்டும்தான் பெண்ட் பண்ணணும். உங்களுடைய பேக் வந்து ஃபுல்லி ஸ்ட்ரெயிட்டில் இருக்கணும். தென் உங்களுடைய நீ வந்து ஸ்லைட் பெண்ட். ஓகேங்களா? இதுதான் ஸ்டாண்டிங் பொசிஷன். இப்போ வந்து பார் எப்படி ஹோல்ட் பண்ணுறோன்னா நம்ம வந்து இதில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரிப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் கிரிப், அனதர் ஒன்று வந்து ரிவர்ஸ் கிரிப். ஓகேங்களா? இப்போ பா வந்து நம்ம ஷோல்டரை ஃபேஸ் பண்ணால் அது ரிவர்ஸ் கிரிப்பு. ஓகே, பா வந்து கிரவுண்டை ஃபேஸ் பண்ணால் நார்மல் கிரிப். இப்போ நார்மல் கிரிப்பை என்னோட ஷோல்டர் வித்தோட ஸ்லைட் வைடராக பார்பல் ஹோல்ட் பண்ணுறேன். இதுதான் நம்மளோட ஸ்டாண்டிங் பொசிஷன். இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் பார்க்கலாம். ஸ்டார்டிங் பொசிஷனில் சேம் நம்மளோட ஷோல்டர் வித்துக்கு வந்து லெக்கை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீ ஸ்லைட் பெண்டு, இப்போ ஆல்மோஸ்ட் ஹரிசாண்டல் வெயிட்டட் பாரை நார்மல் கிரிப்பில் ஹோல்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பொசிஷன் அப்போ வந்து நம்மளுடைய ஷோல்டர் வந்து ஃபுல்லி எக்ஸ்டென்ஷனாக இருக்கணும். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா புல்லிங் ஃபோர்ஸ். புல் பண்ணும்போது எல்போ வந்து க்ளோசர் டு பாடி. இதுதான் என்னுடைய எண்டிங் பொசிஷன். இப்போ எண்டிங் பொசிஷனில் வந்து 1 or 2 செகண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணுறதுனால நம்மளுடைய ஷோல்டர் பேட்ஸ் வந்து ஃபுல்லி குவாஷ் ஆகும். அகைன் ஸ்லோலி கெட் பேக் அகைன். இப்போ பிரீத்திங் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம புல் பண்ணும் பொழுது பிரீத் அவுட்டும் அகைன் ரிலீஸ் பண்ணும்போது பிரீத் இன். இல்லை டோட்டலாக நம்ம வந்து 3 செட்ஸ் போட போகிறோம். ஒவ்வொரு செட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 10 to 15 ரெப்டேஷன்ஸ். இப்போது ஃபர்ஸ்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா 15 ரெப்டேஷன்ஸ் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் செட்க்கு எப்படி வெயிட் சூஸ் பண்ணுறதுன்னா எந்த வெயிட்டில் நம்ம கம்ப்ளீட் 15 ரெப்டேஷன்ஸ் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் போட முடியுமோ அந்த வெயிட் வந்து ஃபர்ஸ்ட் செட்க்கு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து செகண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா 12 ரெப்டேஷன்ஸ் போட போகிறோம். அதே போல் தேர்ட் செட்டில் வந்து 10 ரெப்டேஷன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து நீங்கள் 10 kg ஃபார் எக்ஸாம்பிள் 10 kgக்கு வெயிட் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் செட்டில் 15 ரெப்டேஷன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா செகண்ட் செட்டில் வந்து ஒரு 2.5 kg ஒரு 5 kg ஆட் பண்ணி செகண்ட் செட் போடுங்க. ஒரு தேர்ட் செட் போடும்போது அகைன் அனதர் 2.5 kg ஒரு 5 kg ஆட் பண்ணி தேர்ட் செட் போடுங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் செட் ஒர்க் அவுட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து 15 ரெப்டேஷன் போட போகிறோம். நான் வந்து 10 kg வெயிட் ஆட் பண்ணியிருக்கேன். 10 kg வெயிட்டில் 15 ரெப்டேஷன்ஸ். இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹெட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபேஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த புல்லிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுடைய ஷோல்டர் பிளேட்ஸ் ஸ்குவாஷ் ஆகிற வரையும் புல் பண்ணுங்க. The starting position. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செட்டில் 15 ரெப்டேஷன்ஸ் போட்டிருக்கோம். இப்போ வந்து செகண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா 12 ரெப்டேஷன்ஸ் போட போகிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செட்டுக்கும் செகண்ட் செட்டுக்கும் இன் பிட்வீன் ரெஸ்ட் வந்து 60 செகண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ தேர்ட் செட்டில் வந்து 10 ரெப்டேஷன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் செட்டில் எப்படி ப்ரொசீஜரோ சேம் ப்ரொசீஜர் தான் செகண்ட் அண்ட் தேர்ட் செட். ஓகேங்களா? இப்போ இம்பார்ட்டன்ட் நோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோக்கு பார்பில் வந்து டோக்கு மேலே தான் புல் பண்ணுறதும் ரிலீஸ் பண்ணுற ஆக்ஷனும் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட புல் பண்ணும்போது எல்போவை க்ளோசர் டு பாடி. அதுக்கப்புறமா 1 or 2 செகண்ட்ஸ் வந்து எண்டிங் பொசிஷனில் ஸ்டாப் பண்ணுங்கள். பிளேட் வந்து ஃபுல்லி குவாஷ் ஆகிறதுக்கு. மேஜர் மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பார்பலில் நம்ம டோக்கு மேலே புல் பண்ணி டவுன் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி கொண்டு போவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் என்னன்னா கிரிப்பை வந்து க்ளோஸாக ஹோல்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ரொம்ப வைடாக ஹோல்ட் பண்ணுவாங்க. நார்மலாக வந்து நம்ம ஷோல்டர் வித்தோட ஸ்லைட் வைடாக இருந்தால் போதும்.
ஓகேங்களா. தென் வந்து நம்மளுடைய பேக் வந்து ஃபுல்லி ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் இருக்கணும். ஓகேவா, அந்த கர்வ் ஆங்கிள்லாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டூ மச் ஆஃப் ஸ்விங் பண்ணுவாங்க. இந்த ஃபால்ஸ்லாம் பண்ணக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.